ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மனிதநேய திருநாளாக 73 நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டு அதில் அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் காலை 3 வகையான உணவும் சட்னி, சாம்பார், இனிப்பு, வடை, பாதாம் பால் என்று 1000 நபர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை அருமை அந்நியார் அவர்கள் 20ஆம் தேதி துவக்கி வைத்தார். இன்றைக்கு 8ஆம் நாளாக ஆதியாந்திரா மக்கள் வசிக்கின்ற இந்த ஆட்டுத்தொட்டி பகுதியிலேயும் அதேபோல் சிவராஜ் தெரு ஆகிய பகுதிகளிலும் இன்று காலை சிற்றுண்டியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலையிலே வயிறார வழங்கப்படுகின்ற சிற்றுண்டியை, தரமான சிற்றுண்டியை அருந்துகின்ற மக்கள் அனைவரும் இது போன்ற நலத்திட்டங்கள் ஆட்சியின் சார்பில் ஒருபுறம் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்றும் தொடர மக்கள் என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி தமிழகத்துடைய முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துவோம். அவர் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மகிழ்ச்சியோடு வாழ்த்தி செல்வது எங்களுக்கு இது போன்ற சமூக பணிகளில் இன்னும் மேலும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது. அவர் வருகின்ற போதெல்லாம் தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி திசை திருப்பலாம் என்று நினைக்கின்றார். இங்கே வந்தால் தமிழை விரும்புவேன் என்பார், உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் நான் இந்தியை விரும்புவேன் என்பார். இப்படி இரட்டு நாக்கை கொண்டவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் தமிழக மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். புதிய புதிய பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சரும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால், மக்கள் பயனடைகின்ற மக்கள் நல திட்டங்களுக்காக புதிய புதிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். உறவுக்கு கை கொடுப்பவர்கள், உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து எந்நாளும் பின்வாங்க மாட்டார்கள். அதைதான் பிரச்சனை என்று உள்துறை அமைச்சர் கருதுவார் என்றால் அந்த பிரச்சனையை தொடர்ந்து செய்யும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும். எல்லாம் பல பிஹெச்டி முடிச்ச கட்சிங்க. இந்த கட்சி கோலாகலமாக நடந்தது. அதில் கூட எங்காவது பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்று சங்கிகள் நினைத்து பார்த்தார்கள், நடைபெறவில்லை. ஒரு திருக்கோயில் என்று மயிலையிலே ஆரம்பித்த இந்த சிவராத்திரி விழா இன்றைக்கு 9 திருக்கோயில் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறையில் வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. வருங்காலங்களில் இன்னும் அதிகப்படியாக இந்த சிவராத்திரியில் திருவிழாக்களில் திருக்கோயில் இணைத்துக் கொள்ளப்படும். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற சிவன் கோயில்களில் வெகு விமர்சையாக இந்த திருவிழா நடந்தது. நான் கூட இரவெல்லாம் சன் டிவி போன்ற நம்முடைய தொலைக்காட்சிகளில் லைவை பார்த்து கொண்டிருந்தோம். அற்புதமான பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கலை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கண்டு இரவு முழுதும் கழித்துக் கொண்டிருந்தோம். மக்கள் பரிபூர்ணமாக சிவனர்களையும் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையும் மென்மேலும் வளர்த்துக் கொள்வார்கள். தேச விரோத சக்திகள் எப்பொழுதும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கும். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான கட்சி. இது மக்களின் முதல்வர் தலைமையிலே செயல்படுகின்ற இந்த அரசு எங்கும் எந்த வகையிலும் இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுபடுத்துகின்ற சூழல் வருகின்ற பொழுது இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற முதல்வர் எங்களுடைய இரும்பு மனிதர் முதல்வர். ஆகவே இந்த ஆட்சி தேச விரோத ஆட்சி அல்ல, தேசிய ஆட்சி இந்த ஆட்சி.